நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 16வது பாசுரம். நாயக்கனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ மூக்கு அரை பறை, மாயன் மணி வண்ணன் நெந்த லேவாய் நேர்ந்தான், தூயுமாய் வந்தோம் தொழிலெழ பாடுவான், வாயால் முன்னும் முன்னும் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீங்கிலோரெம்பாவாய். எங்கள் அரசன் நந்தகோபனுடைய அரண்மனை காப்பவனே, கொடிகள் தோன்றுகின்ற தோரண வாசல் காப்பவனே, அழகிய கதவின் மணிகள் கட்டிய அந்த தாள்களை திறப்பாயாக. ஆயர் சிறுமியனான எங்களுக்கு பறையை தருவதாக ஆச்சரியமான செயல்களும் நீல ரத்தினம் போன்ற நிறமும் உள்ள கண்ணன் நேற்றே வாக்களித்திருந்தான். அவள் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்குமாறு பள்ளியெழுச்சி பாடுவதற்காக களங்கம் இல்லாதவர்களாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சுவாமி, நீ முதலில் வாயால் மறுத்து விடாதே, நேசமாய் ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கும் கதவை திறப்பாயாக என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். முதல் 10 பாசுரங்களில் முற்பட எழுந்தவர்கள் துயில் உணர்த்தினார்கள் மீதமுள்ள 10 பெண்களை. இது ஆயர்பாடியில் உள்ள பெண்களை எல்லாம் எழுப்புவதற்கு உபலட்சணம். இது முதல் 7 பாசுரங்களில் சிறுமியர்கள் கண்ணனை எழுப்ப விரும்பி சென்று அங்குள்ளவர்களையும் கண்ணனையும் துயிலெழுப்ப முயற்சிக்கிறார்கள். கோபுர வாசல் போன்ற வெளிப்புறத்து வாசலை காப்பவன் கோயில் காப்பான். துவஜஸ்தம்பத்தின் அருகே இருந்து உட்புறத்து வாசலை காப்பவன் வாசல் காப்பான். நாயக்கனாய் நின்று என்ற அடைமொழி கோயில் காப்பவனுக்கு பொருந்தும். கண்ணனுக்கு வழிகாட்டியாக இவர்களுக்கு உபசரிப்பவனாம். கோயில் காப்பானே என்றும் வாசல் காப்பானே என்றும் அழைப்பதிலிருந்து இவர்கள் அறியாத சிறுமியர்கள் என்பதை தெரிகின்றது. அதாவது அவர்களை வேறு வகையாக இவர்களுக்கு அழைக்க கூட தெரியவில்லை. இப்படி தொழிலை சம்பந்தப்படுத்தி அழைப்பதில் அழைக்கப்படுபவர்கள் இதை ஒரு நல்ல பெயராக பாக்கியமாக கொள்வார்கள் என்று நம்புகிறார்கள். தொண்டு காரணமாக வரும் பேரே ஆத்மாவுக்கு சிறந்த பேராகும். இதனால்தான் விப்ரநாராயணர் என்ற பெயரை காட்டிலும் தொண்டரடி பொடி என்னும் பெயரை ஆழ்வார் உகந்தருளினார். கோயில் காப்பானே தோரண வாயில் காப்பவனாகவும், அதாவது இருவகை காவலரும் ஒருவன் பொறுப்பாகவே இருக்கக்கூடும். கொடி தோன்றும் தோரண வாசல் அடைந்தவரை காப்பதாக கொடி கட்டி தோரணமும் நந்தகோபர் நட்டு வைத்திருந்தாராம். எனவே தோரண வாசல் காப்பானே. பெண்கள் தடுமாற்றம் தீர முகம் தர்கைக்கு அன்றே உன்னை இங்கே வைத்தது என்பது ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். வந்தோம் துயிலிழப் பாடுவான். அவன் துயில் உணர்த்த எழும்போது அந்த அழகை வாழ்த்தி பல்லாண்டு பாடுவதே பரம புருஷார்த்தமாக நினைத்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் இவர்கள் பேச்சை கேட்ட வாசல் காப்பான் இந்த பேச்சின் இனிமை இன்னமும் பருக விரும்பி வாயால் ஏதோ மறுத்து கூறுவது போல காணப்படவே, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா என்கிறார்கள்.
பிறகு ஆட்சியர்கள் இந்த கதவு எம்பெருமான் விஷயத்தில் உன்னை காட்டிலும் நேசமுள்ளது போல தோன்றுகின்றது, எங்களால் தாளை உருவி தள்ளி கொண்டு போக முடியாது என்கிறார்கள். நேய நிலை கதவும் செறிந்திருக்கின்ற கதவையும் நிலையும் நிலையோடு பொருத்தம் உள்ளதாக இருக்கின்றது இந்த கதவு என்று கூறுகிறார்கள். ஆச்சாரிய சம்பந்தம் உள்ளவர்களை முன்னிட்டு ஆச்சாரியனை தொழ வேண்டும் என்பதே இந்த பாசுரத்தின் உட்பொருளாக அமைந்திருக்கின்றது. நந்தகோபன் என்பது பகவத் அனுபவத்தால் பிறக்கும் ஆனந்தத்தோடு கூடிய ஆச்சாரியனுக்கு ஒரு அறிகுறி. கோயில் காப்பான் என்பது திருமந்திரத்தை காப்பவன் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாசுரம் நாயக்கனாய் நின்று இந்த பாசுரத்தின் விளக்கத்தை விரிவாக ரசான பாவத்தை ஆனந்தமாக நாம் ரசிக்கலாம். பொதுவாகவே நம் வாழ்வில் நாம் சில முறைகளை கடைபிடிக்கின்றோம். ஒருவர் மிக மிக பெரும் பதவி வகிப்பவர்களாக இருந்தால் அவரின் பணியாளர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். எனவே அவர் நமக்கு எவ்வளவு தெரிந்தவர்களானாலும் அவரது பணியாளர்களை நயந்து காரியம் சாதித்துக் கொள்வதுதானே சாலச் சிறந்தது. நாம் கோவிலுக்கு செல்லுகின்றோம். கொடிமரம் தாண்டியதும் துவாரபாலகர் காவலர்கள் அனுமதி அளித்தால்தான், அவர்கள் அனுமதியை பெற்றுக்கொண்டுதான் பகவானிடம் மனத்தால் கருவறைக்குள் செல்வது என்பது உத்தமம். அதுபோன்ற வகையில் அமைந்ததுதான் இந்த பாசுரம். நாயக்கனாய் நின்ற நந்தகோபன். உண்மையில் நாயக்கன் என்பது சகல லோகங்களையும் ஆளும் கண்ணனுக்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் இப்பதம் நந்தகோபனுக்கு எப்படி பொருந்தும் என்று கேள்வி எழலாம். இப்பிறவியில் கண்ணனை அதட்டவும் அடக்கவும் சீராட்டவும் பாராட்டவும் பெருமை பெற்றவன் நந்தகோபன் அல்லவா? அது கண்ணனை பெற்ற வசுதேவருக்கே கிடைக்கவில்லையே. ராமன் எப்பொழுதும் நான் தசரதனுடைய புத்திரன் என்று சொல்லிக் கொள்வான். அதே போல கண்ணன் நந்தகோபன் குமரன் என்றுதான் சொல்வான். நந்தகோபனை உயர்த்தி பேசினால் கண்ணனுக்கு சந்தோஷம் ஏற்படும். நின்ற என்றால் கண்ணனுக்கு எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் என்ற நினைப்புடன் நிலை பெற்றிருந்த கண்ணனை காப்பவனாம் நந்தகோபன். கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. கோ என்பது அரசனையும் இல் என்பது அரண்மனையும் குறிக்கும். இங்கு கண்ணனாக இறைவனே உறைவதால் நந்தகோபன் திருமாளிகையும் கோவில்தான். இதை கவனத்துடன் காப்பவன் எதிர்ப்பட அவனையும் குடிபறக்கும் தோரண வாயிலை காப்பவனையும் நெருங்கி அனுமதி கோருகிறார்கள். இதில் இன்னொன்றும் நமக்கு விளங்கலாம். நந்தகோபனோ வீட்டிற்கு உள்ளே இருப்பவன். அந்த வகையில் நாயக்கனாய் நின்ற என்ற சொற்கள் கோயில் காப்பான் மற்றும் வாயில் காப்பான் இருவருக்கும் கூட பொருந்துமே. வைகுந்தத்தை காக்கும் ஜெய விஜயர்கள் போல இவர்கள் வைத்ததே இங்கு எல்லாம் சட்டம். கண்ணன் மேல் உள்ள மயக்கத்தினால் அவனை காண இந்த கோபியர்கள் யார் காலிலும் விழுந்து மன்றாட தயாராக இருக்கிறார்கள். கொடி தோன்றும் கோகுலத்தில் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி மார்கழி மாதத்தில் முற்றும் நீங்காத இருட்டில் அடையாளம் தெரியாத கொடி கட்டியிருக்கிறதாம். மணிக்கதவம் தாழ் திறவாய். ரத்தினங்கள் பதித்த அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த கதவை திறக்க வேலைக்காரர்களை வேண்டிக் கொள்கிறார்கள். ஆயர் சிறுமியர்க்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே. ஆயர் சிறுமியரோ முக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான். இங்கு ஒரு சுவையான வார்த்தையை பரிமாற்றம் நடப்பதாக ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். வளமான பொருள் பொதிந்த கற்பனை அது. காவலர் இந்த இருட்டில் வந்திருப்பது யார் என்று கேட்கிறார்கள். ஆயர்கள் எங்களை பார்த்து என்ன பயமா? கண்ணன் இருக்கும் இடத்தில் பயம் ஏது? நாங்கள் ஆயர்கள், உங்கள் இனத்தவர்கள்.
ஆயர்பாடியில் எல்லோரும் ஒரே இனத்தவர்கள் தானே, அதிலும் நாங்கள் பெண்கள். அதற்கு காவலர், என்ன ஆயர்குல பெண்களா? பூதனை ஆயர்குல பெண்ணாகத்தானே வந்தாள். அதற்கு சிறுமியர்கள், நாங்கள் சிறுமியர்கள். காவலர், சிறுவர்களா? ஒரு அசுரன் கன்றுக்குட்டியாக வந்து என்ன பாடுபடுத்தினான் என்று கூறுகிறான். ஆயர்கள் அதற்கு, உள்ளே இருப்பவனுக்கு எங்களை நன்றாக தெரியும். அந்த கண்ணன் நேற்று நாங்கள் செய்யப்போகும் நோன்புக்கு வேண்டிய பறை தருவதாகவும் இன்று வந்து வாங்கிக் கொள்ளுமாறும் சொன்னான். காவலர் அதற்கு, இதென்ன திரேதாயுகமா? இதன் அர்த்தம் என்னவென்றால், திரேதாயுகத்தில் ராமன் வாழ்ந்தவன். தசரதன், ராமன், லக்ஷ்மணன் மூவரும் சக்தி வாய்ந்தவர்கள். இப்போது கண்ணன் இருப்பது துவாபர யுகம். நந்தகோபர் சாத்வீகர், கண்ணன் சிறுவன். அவ்வப்போது அசுரர்கள் தொல்லை இப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன செய்வது என்று காவலன் நினைத்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான். நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு கண்ணன் தூங்கும் மறையில் அவன் அழகை கண்டு களித்து துயில் எழுப்ப வந்திருக்கிறோம் என்கிறார்கள். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே, அம்மா நீ நேய நிலைக்கும் நீக்கேலோர் எம் பாவாய். காவலர்களை நோக்கி, இந்த காலை பொழுதில் நீ உள்ளே விடமாட்டோம் என்று எதுவும் சொல்லிவிடாதீர்கள். எல்லாம் கெட்டுவிடும், முதல் கோணல் முற்றிலும் கோணமாகிவிடும் என்று கவலையோடு பார்க்கிறார்கள். இந்த கதவுக்கு உன்மேல்தான் என்ன பாசம்? நீ திறந்தால்தான் அது திறக்கும். தயவுசெய்து கதவை திறவாய் என்று மன்றாடினால் கதவை திறக்க மாட்டார்களா என்ன? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.